சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி உபாதை கழிக்க சென்ற பொண்ணை யாரோ தெரியாத நபர்களானது வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி பால் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க கழுத்தை அறுத்து ரத்த வெள்ளத்தோட போட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை போய் எப்படின்னு சொல்லி காணாமல் சொல்லி தொலைவி பார்க்கும்போது நாங்கள் கொண்டு போன லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரம்மாவை பார்த்து ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்ததுக்கப்புறம் என்னப்பா ஏதுப்பா அப்படிங்கவும் அவங்களாவது பேச முடியாம அவங்க மொத்தம் கை சைகை காட்டி பேனா இருந்தால் என்ன பேரை எழுதி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டினாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் பேனா கொடுத்து அதை எழுதி காட்டுற அளவுக்கு சூழ்நிலை இல்லைங்க மாதிரி நாங்கள் உடனே ரொம்ப பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட வேகத்தோட நாங்கள் தூக்கிட்டு நேரம் இங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டுவாங்க மாதிரி. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாப்பா கண்டிஷன் ஆனது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி 24 மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு இருக்காங்க சார். ஐசியூவில் இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? போலீஸ் வந்தானது ஒன்று நீங்கள் செய்தியில் தவறான செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்னால அந்த செய்தி அந்த நாளிதழ் மேலே கேஸ் போடுறோம், நீங்கள் அதுக்கு சம்மதம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கேட்டு வந்து கையெழுத்து கேட்டாங்க. அவங்க எழுதி கையெழுத்து கேட்டாங்க. அதை நான் கையெழுத்து போட முடியாது தாட்டி விட்டேன் சார். மாதிரி போலீஸ் நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை அவங்களானது அவங்க ஏன்னா எதிர்ப்பு பார்ட்டிகளுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏன்னா நாங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்க காதல் வச்சுக்கிற மாதிரி தெரியலைங்க சார். மாதிரி ஆமாம், ஏன்னா அவன் அந்த பையன் ஒரு பையனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி சார். மாதிரி ஏன்னா அவங்களோட கூட இருந்துக்கிறவங்க பின்னணியில் ஆள் இருக்கு. ஆனால் இல்லை அவங்க கூட அந்த பையன் கூட சேர்ந்த பின்னணியில் ஆள் இல்லை அப்படின்ட்டாக்க அவங்க அப்பா கண்டிப்பாக அவங்க யாரோ ஒருத்தர் கூட உடனே இருந்தே ஆகணும் சார். மாதிரி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சிறுமி கழுத்தறுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாக அவரது தந்தை குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையினர் நாங்கள் சொல்வதை ஏற்க மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினை முன்வைக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, இப்போ அவங்க இந்த சிறுமியோட அப்பா சொல்றதற்கும் காவல்துறையினுடைய அறிவிப்புக்கும் இடையே ஒரு முரண் இருப்பதாக தெரிகிறது. என்ன உண்மை நிலவரம், விவரம் என்ன? நிச்சயமாக 10ஆம் வகுப்பு மாணவி கழுத்தறுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அவரது தந்தை பேட்டியளித்தார். அப்பொழுது எனது பெண் நேற்று இரவு 7 மணி அளவில் இறக்கை உபாதை அளிக்க வெளியே சென்ற போது தெரியாத நபர்கள் வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை அறுத்து சென்றதாகவும், மேலும் வெகு நேரமாக சென்ற தனது குழந்தை காணவில்லை என்று பார்த்தபோது கதறி அழுது ஓடி வந்தார். எனது மகளால் பேச முடியவில்லை, கை அசைவுகளை காட்டி எழுதி காட்டினார் என்று கூறினார். உடனடியாக பெண்ணை அழைத்து வந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தோம். காலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். எனது குழந்தைக்கு தற்பொழுது ஆபரேஷன் நடந்துள்ளது, 24 மணி நேரம் கழித்து எதுவும் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டார்கள் மருத்துவர்கள். எங்களிடம் காவல்துறையினர் நாளிதழில் பொய்யான செய்திகள் அளித்தார்கள், அவர்கள் மீது புகார் கொடுங்கள் என்று எங்களிடம் கூறினார்கள். நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டோம். போலீசார் நடவடிக்கையானது எதிர்த்தரப்பினருக்கும் சந்தேகமாக இருக்கிறது என்று மாணவியின் தந்தை குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வேலையில் செய்ய முடியாது என, இதில் அவருடைய யாரோ உடனடியாக இருக்கிறார்கள் என்பது போன்று தெரிகிறது என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் பெற்றோர். மேலும் காவல்துறை சார்பில் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வெளியிட்ட அறிக்கையிலும் தற்பொழுது அவரது தந்தை பேட்டியளித்த விதத்திலும் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.